அவங்க சிவகாசியில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, பஜனாசிரமம் இருக்குது, குமாரவேல் அது நடத்தின்னு இருக்காருன்னு. அவங்க அந்த இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துக்கு போன ஒரு புது விசிறி வாங்கின்னு போவாங்க பகவானுக்கு. உடனே குமாரவேல் என்ன பண்ணுவார்னா, அந்த பகவான்கிட்ட வச்சுருக்கிற விசிறியை எடுத்து இவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த புது விசிறியை எடுத்து பகவான் கையில் வச்சுருவார். இந்த மாதிரி ஒரே சந்தோஷம். அதை எடுத்துன்னு வந்துடுவாள். வீட்டுக்கு வந்து விருதுநகரில் அவள் வீட்டு வாசப்படியில் உட்காந்துருக்கா. அப்போ பக்கத்தில் ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த எலக்ட்ரிக் போஸ்ட்டில் ஒரு காக்கா உட்காந்துருக்கு. அப்படி பார்க்குற ஒரு 2 நிமிஷம் முன்னாடி அந்த காக்கா அப்படி உயிரோடு இருக்குது. இது அவ்வளவு இதுவாக இருக்குது. அடுத்த நிமிஷம் ஏதோ ஒரு சத்தம் கேட்குறது. அந்த காக்கா தொப்புன்னு கீழே விழுறது. இங்கேருந்து அப்படியே ரத்தம் அது கிடக்கு. செத்து போயிடுத்துன்னு அவன் நினச்சிக்கிறா. அப்புறம் வாசலில் வந்து உட்காந்துக்கிறா. அதை பார்த்தாக்கா அப்படியே கிடக்கு, ரொம்ப பரிதாபமாக கிடக்கு. அது மூச்சு காற்று கூட இல்லை. அப்பா நினச்சிருக்கா, சரி இது செத்து போயின்னு இருக்கு.